நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பேரும் மனுஷங்கன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். பட் அதுல சில பேரு மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களோட உண்மையான இனம் வேற, அவங்களோட உண்மையான தோற்றம் வேற. அதையும் தெளிவா பார்க்கக்கூடிய ஒருத்தன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இதே மாதிரி சக்தி கொண்ட தன்னோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த பின்னாடி தன்னை எடுத்து வளர்த்த தன்னோட அத்தைக்கு இருக்கும். அவங்க சாகர தருவாயில உனக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கு, இந்த புத்தகத்துல இந்த மாதிரி வேற இனத்தை சேர்ந்தவங்களோட டீடைல்ஸ் இருக்கு, இத படிச்சு தெரிஞ்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த மகராசி இறந்து போயிடுறான். அப்புறம் ஒரு கொலைகேஸ்ல ஒரு ஆளை சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ பிடிக்க போவார். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் பாக்குறதுக்கு ஓனாய் மனிதனா இருக்கிறான். இருந்தாலும் அவன் நல்லவன். அவனே இந்த மாதிரி கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல நண்பர் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் வேலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிடெக்டிவா இருக்கிறான். கூடவே ஒரு பார்ட்னரும் இருக்கிறார். அவருக்கு இந்த சங்கதி எல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு கேஸ் விழுகுதா, கேஸ்ல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு புடிச்சு ஜெயில போடணும். இதுதான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம். அதே சமயம் நம்ம ஹீரோ வேலை பார்க்கிற இடத்துலயே உயரதிகாரி ஒருத்தவர் இருப்பார். அவரு சில அடியாட்களை விட்டு நம்ம ஹீரோவோட அத்தைய அந்த ஆண்டிய போட்டு தள்ளி இருப்பாப்ல. ஆனா ஏன் இப்படி பண்றாரு, அவரோட பின்னணி என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி சூழல்ல தான் எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ கேஸ திறந்து விடுறத காட்டுறாங்க. அவன் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ்ல ஒரு பொண்ணு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தெரிச்சு ஓடியாரா. அந்த இருட்டிலையும் அவ பாக்கும்போது வானத்துல இருந்து ஒரு ராட்சச உயிரினம் அவளை வேட்டையாட பாக்குறாப்ல அவளுக்கு தெரியும். லைட் திடீர்னு ஃபேன் மாதிரி ஆகி இவ கழுத்து அறுக்க வர்றாப்ல தெரியும். எல்லாத்தையும் பார்த்து பயந்து போய் தெரிச்சு போனவ பக்கத்துல வேகமா வந்த அந்த காரை கவனிக்கல. நடு ரோட்ல இப்படி தெரிஞ்சா அடிச்சு போட்டான் ஒருத்தன். ஐயோ யாரையே அடிச்சு போட்டோமேனு டிரைவர் ஓடியாந்து பாக்குறாரு. உயிர் இன்னும் ஊசலாடிக்கிட்டு தான் இருக்கு, மூச்சு இருக்கு. அதே சமயம் கோட்டு ஷூட் போட்டு மூஞ்சியை காட்டாத ஒருத்தன் வந்து நிக்கிறான். உடனே போலீஸுக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல மொபைல் போன் எங்க இருக்கு, காருக்குள்ள இருக்கு. அதனால இவன் ஓடி போய் கார்ல உட்காந்து ஆம்புலன்ஸுக்கு போலீஸுக்கு எல்லாம் போனை போடுறான். அந்த கேப்ல இங்க நின்னாலு அப்படியே அந்த பொண்ணோட முகத்தை அப்படியே அழகா வருடி கொடுக்கும் போது அவனுக்கு ஒரு பவர் இருக்கு. எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணுகளை மயக்கிற சக்தி அவனுக்கு இருக்கும் போல அந்த பொண்ணு லைட்டா மயங்குவா. இதாண்டா சான்ஸ்னு மூக்கையும் வாயையும் சேர்த்து பிடிச்சு ஒரே அழுத்து. அந்த பக்கம் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிட்டு இருக்கிற அதே கேப்ல இந்த பக்கம் அந்த பொண்ணோட மூச்சு நின்னு போச்சு. போனை பேசிட்டு திரும்பி வந்து பார்த்தா பொண்ணுக்கு மூச்சு இல்ல. பக்கத்துல நின்னுக்கிட்டு கோட்டு ஷூட் போட்ட அந்த ஆளையும் காணோம். கேஸ் நம்ம ஹீரோ கிட்ட தான் வருது. ஹீரோவும் பார்ட்னரும் வந்து கேஸ பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. டிரைவர் கொஞ்சம் நல்ல மாதிரி தான் தெரியுது. அவன் மேல எந்த தப்பும் இல்லங்கிறதும் புரியுது. இந்த பொண்ணு ஓடியாந்து விழுந்தால கால்ல செருப்பு இல்ல. ரோட்ல நடந்து வரும்போது போடக்கூடிய ட்ரெஸ்ஸா இது. வீட்டுல சேஃபா இருக்கும்போது போடக்கூடிய நைட்டியை போட்டுட்டு வந்திருக்கா. அவ கையில வேற ஏதோ கண்ணாடிகள் கிழித்து இருக்குது. ஜன்னல் கண்ணாடி கிழிச்சாப்ல தெரியுது. ஏதோ ஒரு வீட்டுல அடபட்டு இருக்கலாம். அங்க இருந்து கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளில வந்திருக்கலாம். இது வரைக்கும் இவங்களால கணிக்க முடியுது. அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் இன்னொருத்தவன் கையில கோடாரியோட நியூஸ் பேப்பரை வச்சுட்டு சுத்தி திரிறான். நியூஸ்ல என்ன எழுதி இருக்குன்னா ஆஃப் டியூட்டி டிடெக்டிவ் ஒருத்தவர் தான் அத்தைய கொலை பண்ண வந்த ஒருத்தவனை திருப்பி தாக்கி இருக்கிறாரு. செல்ஃப் டிஃபென்ஸுக்காக, தற்காப்புக்காக சுட்டு அந்த ஆளை கொண்டு இருக்கிறார். அந்த நியூஸ் பேப்பரோட ஒருத்தவன் சுத்தி திரிறான். இவன் கிரிம் ரீப்பர் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவன். அகோரிகளை பார்க்கக்கூடிய சக்தி படைத்த மனிதர்களை தான் கிரிம்னு சொல்லுவோம். அந்த கிரிம்முகளையே கழுத்தறுத்து கொள்றவங்க தான் இந்த கிரிம் ரீப்பர்ங்கிறவனுங்க. அந்த ஆஃப் டியூட்டில இருந்து தற்காப்புக்காக சுட்டவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். சோ ஹீரோவை தேடி தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோ இப்படி தான் இருப்பான். அவன் பேர் என்ன, ஊர் என்ன, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஊர் தெரியும், இந்த ஏரியா தான். போலீஸ் ஸ்டேஷன் கூட தெரியும், அங்க இருக்கிற ஸ்டேஷன் தான். ஆனா கரெக்டா அந்த டிடெக்டிவோட பேரு இவனுக்கு தெரியாது. தேடி வந்திருக்கான். அந்த பக்கம் பிரேத பரிசோதனையில பொண்ணு ஆக்சிடென்ட்னால சாகல, யாரோ மூக்கையும் வாயையும் சேர்த்து அமுக்கி கொண்டு இருக்காங்க. சுவாச காத்து இல்லாம தான் செத்து போயிருக்காங்க. மேட்டரை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட பேரு வயசு 33. அவ வீட்டு அட்ரஸ் உட்பட எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு பார்ட்னர். யாரை இவங்க முதற் குற்றவாளியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறாங்கன்னா அந்த அம்மாவோட புருஷன். அவன் மேல ஏற்கனவே 2 தடவை அடிச்சதாவும் 2 தடவை அபியூஸ் பண்ணதாவும் கேஸ் இருக்கு. பொண்டாட்டியை தான் கொடுத்திருக்கான். சரி, அவனை போய் விசாரிக்கலாமே முடிவு பண்ணி அந்த புருஷன்காரனை பாக்குறதுக்காக போறாங்க. அவன் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை போய் பார்த்து பேசுறாங்க. அவன் அதிர்ச்சி ஆகுறான். இது என் பொண்டாட்டி செத்துட்டாளா அப்படின்னு பதறான். நேத்து ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க, கடைசி அவங்க பொண்டாட்டியை எப்ப பாத்தீங்கன்னு கேட்டா நேத்து ராத்திரி தான் பார்த்தேன். வழக்கம் போல அவளுக்கு எனக்கு வாக்குவாதம், சண்டை. கோச்சுக்கிட்டு வெளியில போனா. எப்ப இருந்தாலும் வெளியில போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி வரவே இல்ல. இப்படி இறந்திருப்பான்னு எதிர்பார்க்கலங்கிறாப்ல. ஆனா போலீஸ்காரங்க சந்தேக பறவையோட பாக்குறதுனால நீங்க என்ன சந்தேகப்படுறது நல்லாவே புரியுது. ஆனாலும் என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. என் பொண்டாட்டியோட பாடியை எப்போ ஒப்படைப்பீங்கன்னு கேட்கிறார். சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு போன் வரும், காத்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. புருஷ மேல ஒண்ணும் பெருசா சந்தேகம் இல்ல. அதே சமயம் செத்து போன அந்த பொண்ணோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல் Facebookல லாஸ்டா அவங்க போட்ட போட்டோவை பாக்குறாங்க. போட்டோ பார்த்தா ஏதோ ஒரு தோட்டத்தை, அழகா இருக்கிற ஒரு தோட்டத்துல அவங்க வீடியோ எடுத்தாப்ல, போட்டோ எடுத்தாப்ல தெரியுது. அதுவும் ராத்திரி 11:37க்கு 11:30 மணிக்கு. அந்த போட்டோ எடுத்த தோட்டம் அது இருக்கிற அட்ரஸ் நம்பர் 1516 லாங்கேக்கர் ரோடு, போர்ட்லாண்ட் நாடு. பின் நம்பரோட இருக்கு. அங்க இருந்து அந்த பொண்ணு செத்து போன அந்த பிரிட்ஜ், அந்த பாலம் இருக்கிற இடம் பக்கம் தான். தோட்டத்துக்கு வந்துற வரைக்கும் சேஃபா இருந்திருக்கா. அதனாலதான் அழகா சோசியல் மீடியால போட்டோ
போட்டோல எடுத்து போட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ ஆயிருக்கு, அந்த இடத்துக்கு போலாமேன்னு முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க. அது ஒரு பிரைவேட் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, யார் வேணாலும் வரலாம், தங்கலாம், போலாம். அங்க போனா அந்த இடத்துல ஓனர் ஒருத்தவர் இருக்கிறாப்ல. ஆளு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லபடியா சமத்தான ஆள் மாதிரி தான் இருக்கிறாரு, நல்லவர் மாதிரி தான் தெரியுது. கல்யாணமானவங்க வந்து இங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம், இங்கேயே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்கு, அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம், இங்கேயே தங்கலாம், இப்படி எல்லா வசதிகளும் உண்டு. செத்து போன அந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பாத்தியான்னு கேட்டா, ஆமா நேத்து ராத்திரி வந்தாங்க, தோட்டம் துறவு ரூமு ஹூம் எல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்கிறாப்ல. அது எப்படிப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு தங்காம அந்த பொண்ணு போனா அப்படின்னு விசாரிச்சா, அவங்க கையில பேக் எதுவும் இல்ல, நாளைக்கு நான் வரதா சொல்லிட்டு தான் போனாங்க, திரும்பி வரவே இல்ல. பத்தாவதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரிஞ்சா, அவ தங்குடா நமக்கு தான் பிரச்சனை சொல்லி நான் தான் அது ரூம் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி அமுச்சு வச்சதா சொல்றாரு. சரி அந்த தோட்டத்தை பார்க்கலாமான்னு கேட்க வாங்கன்னு கூட்டு போறாப்ல. தோட்டம் கண்ணுக்கு குளிர்ச்சியா விதவிதமான கலர்ல பூக்கள், நிறைய பறவைகள்னு அந்த தோட்டமே ரொம்ப பிரமிப்பா அருமையா இருக்கு. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்து அப்படின்னு அவர் சொல்றதுக்குள்ள பார்ட்னர் மிச்சு விடுறாப்ல. காலுக்கு கீழே ஒரு தவளையை மிச்சிடுறாரு. சரி பரவாயில்ல, தவளையை நான் பாத்துக்கிறேன், நீ என்ன வந்தது விசாரிச்சீங்கல்ல, டீடைல்ஸ் கொடுத்துட்டேன்ல, வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டா ஒண்ணு வேண்டாம், தேவைப்பட்டா சொல்லி அனுப்புறோம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. எல்லாம் போன பின்னாடி நசுங்கி போன அந்த தவளையை காப்பாத்துவான்னு பார்த்தா அப்படியே வாயில போட்டு முழுங்குறான். அடப்பாவி. ஆனா அந்த பையனோட மூஞ்சி அங்க இருந்த தண்ணியில அவனோட உண்மையான ரூபத்தை நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. அப்பயே அவர் முடிவு பண்ணிட்டாரு இவன் தான் ஏதோ சேட்டை பண்ணிருக்கான்னு. அதே சமயம் அந்த பக்கத்துல நியூஸ் பேப்பரோட தெரிஞ்சாப்லயே கிரிம் ரீப்பர் ஒருத்தவர் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த நியூஸை காமிச்சு அந்த ரிலேட்டிவோட பேர் என்ன எனக்கு தெரிஞ்சாகணும்னு விசாரிக்கிறார். மேட்டர் உயரதிகாரி கிட்ட போகுது. உயரதிகாரி அந்த ஆளை கூப்பிட்டு, டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, செத்து போன உனக்கு என்னடா வேணும்னு கேட்டா, நம்ம ஹீரோ கையால தற்காப்புக்காக சுடப்பட்டு கொல்லப்பட்டவன் வேற யாரும் இல்ல, இந்த நியூஸ் பேப்பர் ஆளோட கூட பிறந்தவன் தானா, தம்பி போல. அதனாலதான் தம்பி சாவுக்கு பழுதிக்க வந்திருக்கான் போல தெரியுது. உயரதிகாரியோ நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, என் பதவியை பத்தி பேசல, உண்மையில நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, என் பர்மிஷன் இல்லாம உன் தம்பி உள்ள வந்ததே பெரிய தப்பு, அவன் சாவுக்கு பழி வாங்குறத சொல்லி நீ வந்தது இன்னும் மிகப்பெரிய தப்பு, எங்க தங்கி இருக்கிற, அங்க வரேன், மீதி மேட்டர் அங்க பேசிப்போம், இடத்த காலி பண்ணுன்னு வெட்டி விட்டுறாரு. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஹோட்டல்ல சந்தேகப்படுற நம்ம ஹீரோ அங்க வந்து யாராவது பொண்ணுங்க காணாம போயிருக்காங்களா அதை பத்தி விசாரிப்போன்னு அந்த ரூட்ல போறாரு நம்ம ஹீரோ. கரெக்டா அவர் உள்ள வர நியூஸ் பேப்பரை காமிச்சிட்டு விசாரிச்சிருந்தவன் வெளியில போவான். அப்புறம் நம்ம ஹீரோ தண்ணியில அந்த ஆளோட உண்மையான முகத்தை பார்த்தவரு அத்தையுடைய ட்ரக் ஒரு குடோன் ஏரியால நிக்கும், அங்க போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து புரட்டி பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஆட்டு தலையோட ஒத்து போறாப்புல ஒரு உருவத்துல தான் அவனை பார்க்க முடிஞ்சது. இந்த இனத்தோட பேரு ஜீஸ் வோகா. சில சமயங்கள்ல ப்ளூ பியர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போல. இனவருத்தி பண்றதா அவனோட வேலையே. அவனால நிறைய பெண்ணுகளை மயக்க முடியும். லைட்டா பேசினாலே வாங்கிடுவாங்க, தொட்டா முடிஞ்சு போச்சு, அடிமையாவே ஆயிடுவாங்களாம். அப்பேற்பட்ட சக்தி இருக்கிறதுனால தான் அசால்ட்டா பெண்ணுகளை மயக்கி அவங்க மூலமா குழந்தைகளை பெத்துட்டு போயிட்டே இருப்பான் போல தெரியுது. சோ அவன் தான் குற்றவாளிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டார். ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ க்ளோஸ் பண்றதா இருந்தா ஆதாரம் தேவை, சாட்சிகள் தேவை. அதை எப்படி இவர் ரெடி பண்ண போறார் அப்படிங்கிறது தான் இனி நாம பார்க்க போறோம். போற வழியில தான் கேர்ள் ஃப்ரெண்டோட சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் அந்த பொண்ணோட கையில கிழிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த பீங்கா துண்டுகள், கண்ணாடி துண்டுகள் இருக்கும்ல, அத கொஞ்சம் லேப் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்திருப்பானுங்க போல தெரியுது. ரெகுலரா எல்லா வீட்லயும் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி, ஜன்னல் கண்ணாடி இருக்கு இல்லையா, அதோட துண்டுகள் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நாம ஏன் அந்த ஹாஸ்டல்ல போய் அங்க ஏதாவது கண்ணாடி துண்டு உடைஞ்சிருக்கான்னு பார்க்க கூடாது, ஜன்னல் உடைஞ்சிருக்கான்னு பார்க்க கூடாது, அங்க இருக்கிற கண்ணாடி துண்டையும் நாம ஏன் லேப் ரிப்போர்ட் கொண்டு போய் செக் பண்ண கூடாது, அந்த துண்டும் இந்த பொண்ணோட கையில இருந்து கிடைச்ச இந்த துண்டும் மேட்ச் ஆச்சுன்னா அங்க இருந்து தான் அந்த பொண்ணு தப்பிக்க பார்த்திருக்குன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி 7 பொண்ணுங்க இந்த மாதிரி காணாம போயிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. இப்படி காணாம போன 20 பெண்ணுங்கள்ல கிட்டத்தட்ட 17 பெண்கள் திரும்ப வந்திருக்காங்களாம் வீட்டுக்கு. 1 வருஷம் காணாம போயிடுறாங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்த 17 பேர்ல 14 பேர் கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த 14 பேரோட உடம்புலயும் DNA டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல குழந்தைக்கு யார் அப்பன்னு செக் பண்ணி பார்த்ததுல 14 பேருக்கும் ஒரே அப்பன் தானா. சோ நாம தேடிட்டு இருக்கிற ஆளு ஒரு சீரியல் கில்லர் இல்ல, ஒரு சீரியல் ரேபிஸ்ட். வந்தவங்களுக்கு அவன் யாரு, அவன் எப்படி இருப்பான்னு எந்த மேட்டருமே ஞாபகம் இல்லையா. அதே மாதிரி நடந்த இந்த குற்றங்கள் எல்லாம் நாட்டுல வேற வேற மாநிலங்கள்ல வேற வேற ஊர்ல நடந்திருக்கு. ஏதோ ஒரு கேஸை பயன்படுத்தி மயக்க நிலையிலேயே அந்த பொண்ணுகளை வச்சிருக்கான். எங்களுக்கு என்னமோ அந்த ஹோட்டல் இருக்கிற ஆள் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்ல, சரி அவனை வாட்ச் பண்ணுங்கன்னு உயரதிகாரியும் உத்தரவு போடுறார். அதே சமயம் அந்த ஹோட்டல் ஓனரை காட்டுறாங்க. 3 பிளேட்ல சாப்பாடை அருமையா எடுத்துட்டு வீட்டோட அண்டர் கிரவுண்ட் பக்கம் இறங்கி வர்றான். ஏன் அண்டர் கிரவுண்டுக்குள்ள சாப்பாடு எடுத்துட்டு வரான்னு பார்த்தா, உள்ள வரதுக்கு முன்னாடி அங்க இருந்த கேஸை ஆஃப் பண்ணிட்டு வரான். ஏதோ ஒரு மயக்க வாயுவை உள்ள செலுத்துறான் போல. அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேஃபா உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா நாய் அடைச்சு வைக்கிறாப்ல நிறைய கூண்டுகள் இருக்கு. அந்த கூண்டுகளுக்குள்ள 3 பொண்ணுகளை அடைச்சு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ கர்ப்பமாயி குழந்தைய கரு கலைக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு டெவலப் ஆறாங்களோ அதுக்கப்புறம் கொண்டு போய் வெளியில விட்டுறான் போல தெரியுது. வெளியில போகும்போது மறுபடியும் கேஸை ஓபன் பண்ணி விட்டுருவான். கிட்டத்தட்ட அரைமயக்க நிலையிலேயே அவங்கள வச்சிருப்பான் போல தெரியுது. அவனை வாட்ச் பண்ணலாமேன்னு உட்காந்தாச்சு. அவனோட கார்ல GPS டிராக்கிங் டிவைஸை பார்ட்னர் செட் பண்ணிட்டு போன்ல டிராக்கிங் பண்றார். அவன் வருவான், காரை எடுப்பான், அவனை ஃபாலோ பண்ணி போறதுக்கு வசதியா இருக்கும், டெக்னாலஜி அப்படின்னு பேசுறார். ஆனா வர்றான், கார்ல ஏறாம நடந்தே போறான். என்னடா பிளான் சொதப்புதே, சரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஒரு காலம் வந்து கார் எடுக்கிறதா இருந்தா பார்ட்னர் இங்க இருப்பாரு, பார்ட்னர் பார்த்து பாருன்னு எண்ணம். பார்ட்னர் என்ன பண்றாப்ல, இவங்க போன பின்னாடி சரி அவன் வீட்டுல ஏதாவது ஜன்னல் உடைஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாப்போமேன்னு எல்லா ஜன்னலையும் போய் செக் பண்ணி பாக்குற. பார்த்தா சில ஜன்னல்கள் உடைஞ்சு போய் கண்ணாடி துண்டுகள் அங்கங்க விழுந்திருக்கு, ரீப்ளேஸ் பண்ணி இருக்கிறது
அப்படிங்கிறது தெரிய வருது. சோ அவன் தான் ஆல்மோஸ்ட் குற்றவாளிங்கிறது போலீஸை பொறுத்தளவு தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ அவன் என்ன பண்றான்னா வழக்கம் போல வேட்டைக்கு கிளம்புறான். ஒரு பாருக்கு போறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன நம்ம ஹீரோவால பாருக்குள்ளேயும் போக முடியாது. ஏன்னா உள்ள போனா அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரங்கிறது தெரிஞ்சு போயிடும். அட் த சேம் டைம் பாருக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். யார் அனுப்பலாம்னு யோசிக்கிறவன் டப்புன்னு தன்னோட ஓனாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கு போனை போட்டு மச்சான் ஹெல்ப் வேணும்டான்னு கேட்க அவனும் சரி ஒளிஞ்சு போ அப்படின்னு உதவி செய்ய வரான். ஆனா நட்புக்காக வரல, காசுக்காக வரான். காசு தரடா வாடான்னு கூப்பிட்டதுனால வராங்க. அதே சமயம் அந்த பக்கம் உயரதிகாரி அந்த நியூஸ் பேப்பரோட திட்டுவான் பாத்தீங்களா, அவனோட ஹோட்டலுக்கே போய் அவனை பாக்குறார். என் அனுமதி இல்லாம என் ஏரியா பக்கம் பழிவாங்குறேன்னு வந்தது எப்ப ஏற்பட்ட தப்பு தெரியுமா, இந்த தப்புக்கான தண்டனை இதோ வாங்கிக்கோன்னு அவனோட ஒரு காதை மட்டும் தனியா அறுத்து எறிஞ்சிடறாரு. இன்னொரு தடவை இந்த ஏரியால உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த காதை அறுத்து அவங்கிட்டே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. ஓனாய் நண்பர் வந்தாச்சு, உள்ள போ, வாசத்திலே நீ அவன் யாரு என்னங்கறத கண்டுபிடிச்சிருவேன், அவன் என்ன பண்றான் ஏது பண்றாங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு. நண்பரும் உள்ள போறாப்ல. அதே சமயம் அந்த ஆளோட ஹாஸ்டலுக்குள்ள புகுந்த பார்ட்னரோ சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்கிறார். ஏதாவது தடயம் கிடைக்குமா, உள்ள ஏதாவது பெண்களை அடைச்சு வச்சிருக்கானு செக் பண்ணிட்டு இருக்கிறார். இங்க பாருக்குள்ள பொண்ணுங்க கிட்ட ரொம்ப அசால்ட்டா உருகி உருகி பேசுறாப்ல ஹாஸ்டல் ஓனரும். ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணிட்டார் போல. அந்த பொண்ணை தொட்டு பேச ஆரம்பிக்க அந்த பொண்ணு முழுசா மயங்கிருது. வாயேன் என் வீட்டுக்கு வரையா அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணும் சரின்னு ஒத்துக்குது. எப்ப வேணாலும் நீ வரலான்னு தான் வீட்டு அட்ரஸ், போன் நம்பர், விசிட்டிங் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறான். அதே சமயம் அங்கிட்டு வீட்டுக்குள்ள போனவரு அண்டர் கிரவுண்ட் பக்கம் கதவை திறந்து கீழே இறங்கி போய் பாக்குறார். ஏற்கனவே அங்க கேஸை திறந்து விட்டுருப்பான் இல்லையா, அந்த கேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருக்கிறார். கரெக்டா போய் அந்த பொண்ணுங்க அடப்பட்டு இருக்கிற கூண்ட பாக்குறாரு. பொத்துன்னு மயங்கி விழுகிறார். அவரோட போன் கூட பக்கத்துல தான் விழுந்து கிடக்கும். இப்ப கூட யாராவது அந்த போனை எடுத்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணா எல்லாமே முடிஞ்சிடும். உள்ள அடப்பட்டு கிடக்கிற அந்த பொண்ணுங்களோ அந்த போன் எடுக்கிறதுக்கு அந்த அரை மயக்கத்துல அவங்களும் முயற்சி பண்றாங்க. அவங்களாலேயே முடியல. பாருக்குள்ள இருந்தவன் வெளியில வந்துட்டான். இப்போ அவனோட வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம பார்ட்னரை ஹீரோ வான் பண்ணணும், எச்சரிக்கை கொடுக்கணும். போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறார். எங்க இருக்கிறார் வேற தெரியல. எப்படியாவது தான் பார்ட்னரை காப்பாத்துறமேனு யோசிக்கிறார். இது பத்தாதுன்னு ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு வந்தால அந்த பொண்ணு அப்பவே உடனே வீடு தேடி வந்துருச்சு. இந்த பொண்ணையும் காப்பாத்தணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற நம்ம ஹீரோவோ டப்புன்னு ஒரு முடிவு பண்றாப்ல. கதவை தட்டுறாரு. ஒரு முக்கியமான என்கொயரிங்கிறாரு. ஏற்கனவே வந்து விசாரிச்சுட்டு போனீங்களே அப்படின்னு ஓனர் சொன்னா, விசாரணை உங்ககிட்ட இல்ல இந்த பொண்ணு கிட்ட தான். மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விசாரணைக்காக வரேன், வெளியில வாங்க உங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. வெளியில போனதும் இங்க இன்னொரு போலீஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு, சம்பந்தமே இல்லாம இங்க கேஸ்ல நுழைஞ்சிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, ஒழுங்கா இந்த ஏரியா பக்கமே வராத ஓடுன்னு அந்த பொண்ணை வெட்டி விட்டுறாரு. அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பார்ட்னரை காணோம், அவனோட மொபைல் நம்பரை வச்சு அவர் எங்க இருக்கிறான்னு ட்ராக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல அவங்களும் ட்ராக் பண்ணி பார்த்துட்டு நீ இருக்கிற இடத்துல தான் இருக்கிறாப்லன்றாங்க. அப்போ வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே துப்பாக்கி எடுத்துட்டு அப்படியே செக் பண்ணி உள்ள போறாருங்க. ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி கடைசியா அந்த அண்டர் கிரவுண்ட் பக்கம் வர உள்ள போய் பார்த்தா மயங்கிய நிலையில பார்ட்னர் கிடக்குறான். கூண்டுகளுக்குள்ள பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருக்கிறது தெரிஞ்சிருது. அவங்கள காப்பாத்தலாம் நினைக்கும் போது மேல எவனோ கதவை சாத்திட்டான். அந்த கேஸ் வாயுவை வேற திறந்து விட்டான். நாம அந்த கேஸை உடனே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ பார்ட்னரை தள்ளிட்டு வெளியில வர கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. வெளியில பார்த்தா விரட்டி விட்டு அந்த பொண்ணு மறுபடியும் வந்து நிக்குது. அவனோட மயக்கத்திலேயே கிடக்கு. நான் வெளியில போறேன், வேணும்னா என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டு அந்த பொண்ணையும் சேர்த்தே தள்ளிட்டு போறாங்க. அவன் ஒரு வழியா அவங்க வீட்டை கடந்து வெளியில வர்றாங்க. வர்ற வழியில எல்லாம் அந்த கேஸ்னால இவனுக்கு எல்லாமே ஒரு விசித்திரமான காட்சிகளா உருவாக்குது. கைப்பிடி பாம்பு மாதிரி அவருக்கு தெரியுது. இவங்க இன்னும் வெளியில வரல, சொல்ல போனா கதவை மூடிட்டு வர போயிட்டான்ல, இருந்தாலும் அதை தாண்டி வெளியில வரணும்னா வேற வழி இல்ல, அடிச்சு உடைச்சாகணும்னு சொல்லிட்டு கதவை நங்குன்னு மோதி உடைக்கிறாங்க. உடைச்சு வெளியில வந்ததுமே முதல் வேலையா கேஸ் ஆஃப் பண்ணிட்டானுங்க. வெளியில வந்து பார்த்தா அதுக்குள்ள அந்த ஆளு எஸ்கேப். விடிஞ்சிருது. போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அடப்பட்டு கடந்த அந்த 3 பொண்ணுகளையும் காப்பாத்தி சேஃபா ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க. ஆனா குற்றவாளி தப்பிச்சிட்டானு யோசிக்கும் போதுதான் ஏற்கனவே இவங்க ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அது இப்போ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பக்கத்துல ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஏரியால தான் இருக்கான் போல. புடிப்பண்டா வாடான்னு கிளம்பி அவனை பிடிக்கிறதுக்காக அந்த ஏரியா பக்கம் வந்தாச்சுங்க. இங்கேயும் நம்மள தேடி வந்துட்டாங்களேன்னு நம்ம ஆளு பதறிக்கிட்டு தெரிச்சு ஓடுறாரு. ஆட்டு தலையன் ஒரே ஜம்ப்ல எகிரி குதிச்சு அசுர வேகத்துல கடந்து போறாரு. அப்புறம் முகத்தை மாத்திட்டு நார்மல் ஆள் மாதிரி ஓடுறாரு. ஆனா எப்படி இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு ரோட்ல போற ஒரு வண்டியில அடிபட்டாலோ அதே மாதிரி இப்பயும் ரோட்ல போற ஏதோ ஒரு வண்டியில அடிபட்டு கிடக்குறார். கழுத்தெலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. விரட்டுற வேலை மிச்சம். ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அவனை அரெஸ்டும் பண்ணி கவர்மெண்ட் செலவுல ஹாஸ்பிடலுக்கும் தூக்கிட்டு போறானுங்க. ஒரு வழியா அந்த பொண்ணோட கேஸும் க்ளோஸ். அவளையும் இந்த மாதிரி கடத்தி வச்சிருக்கான். நல்ல வேளை அந்த பொண்ணு ஜஸ்ட் மிஸ்ல ஜன்னலை உடைச்சிட்டு தப்பிச்சு வெளியில வந்திருக்கா. அப்படி தப்பிச்சு வந்தவளையே திரும்ப விரட்டி போய் பிரிட்ஜ்ல வச்சு கொலை பண்ணி இருக்கிறான் இந்த ஆட்டுத்தலையன். ஆனா இந்த உண்மையெல்லாம் போலீஸுகளுக்கு இதை பத்தி இவன் ஒரு ஆட்டு இனத்தை சேர்ந்தவங்கிறத பத்தி எல்லாம் போலீஸுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்தளவே ஒரு கொலைகாரன் கொலை பண்ணி இருக்கிறான், அவ்வளவுதான் தெரியும். உண்மையெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோவோ இந்த உண்மையில வெளியில சொன்னா எல்லா பேரும் தன்னை ஒரு முட்டாள் நினைப்பாங்கன்னு சொல்லி கேஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.